அன்பான நேயர்களே, காலை வணக்கம். பச்சை மாமலை போல் மேனி பவழவாய் கமல செங்கல் அச்சுதா அமரர் ஏரே ஆயதம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகம் ஆளும் அச்சுவை பெரினு வேண்டே அரங்கமா நகருளானே. அன்பு சார்ந்த பெரியவர்களே, இன்று ஆனி மாதம் 11ஆம் நாள் புதன்கிழமை, அமாவாசை 5 மணி 1 நிமிடம் வரை இருக்கு. மாலை பின்னாடி பிரதமை. நேற்று நைட்டே அமாவாசை வந்துருக்கு. போதாயன அமாவாசை, இந்த எல்லாருக்கும் அமாவாசை. அதுக்கு பிறகு பாட்டு பிரதமை வருது. மிருகஷி நட்சத்திரம் 11:41. அதுக்கு பிறகு திருவாதிரை நட்சத்திரம் வந்துடுது. சித்தயோகம் உள்ள இருக்கு. ராகு காலம் எப்போதுமே புதன்கிழமை 12 முதல் 1:30, யமகண்டம் 7:30 முதல் 9, குளியல் 10:30 முதல் 12, சூலம் வடக்கு, பரிகாரம் பார்த்து. அன்பான நேயர்களே, இந்த கிரகங்கள்லாம் எப்படி இருக்கிறது? இந்த சூரியன் மிதுனத்தில் இருக்கு, சந்திரன் மிதுனத்தில் இருக்கு, குரு மிதுனத்தில் இருக்கு. இந்த 3 கிரகமும் அந்த மிதுனத்தில் இருக்காங்க. 2ல் புதன் இருக்கு, அதாவது கடகத்தில் புதன் இருக்காங்க. சிம்மத்தில் செவ்வாய் கேது இருக்கு. சனி ராகு கும்பத்தில் இருக்கு. சுக்கிரன் மேஷத்தில் இருக்கு. இது இந்த கிரகங்களுடைய அமைப்பு. இன்றைக்கு இந்த குரு சந்திரன் இணைந்து இருக்காங்க. அது ஒரு நல்ல அமைப்புன்னு சொல்லலாம். அன்பான நேயர்களே, இந்த ராசி பலன்கள்லாம் எப்படி இருக்கிறது? மேஷ ராசிக்கு குரு பகவான் 3ஆம் இடத்துல இருக்கார். ஆனால் அவர் தனித்து இல்லை, சந்திரனோட சேர்ந்து இருக்கார். அது ஒரு வகையில் நல்லது. ஆனால் மேஷ ராசிக்கு சனி ராகு 11ஆம் இடத்துல இருக்காங்க. அது ஒரு பெரிய சிறப்பு. அதனால மேஷராசி என்பவர்களுக்கு பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. குரு 3ல் இருந்தாலும் சனி ராகு நல்ல இடத்துல இருக்காரு. குரு தனியா இல்லை, சந்திரனோட சேர்ந்து இருக்காரு. அடுத்து ரிஷபராசி என்பவர்களை, உங்களுக்கு இந்த அருமையான நாள், யோகமான நாள். குருச்சந்திர யோகம்னு ஒரு யோகம் இருக்கு. அது ஒரு பெரிய சிறப்பு. 4ஆம் அதிபதி 2ல் இருக்காங்க. அது ஒரு நன்மை. அதனால உங்களுக்கு ரிஷபராசி என்பவர்களுக்கெல்லாம் சனி பகவான் 10ல், ராகு பகவான் 10ல், தொழிற்சானம் நன்றாக இருக்கும். நல்ல நாள். உங்களுக்கு நல்லதெல்லாம் நடக்கும், நல்ல காரியங்கள்லாம் நடக்கும். கவனமாக பண்ணுங்க. நல்ல முன்னேற்றத்துக்கு ஒரு ஆண்டுக்கு. அன்பான மிதுன ராசி என்பதில் உங்களுக்கு ஜென்ம குரு. ஆனால் அந்த குரு தனித்து இல்லை. அதனால் சந்திரனோட இணைந்திருப்பதனால பரவாயில்ல, பயப்படாதீங்க. அதனால் இருந்தாலும் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். இடமாற்றங்கள்லாம் கிடைக்கும். நிச்சயமாக வெளியூர் போகிற மாதிரி வரும், வெளியூர்ல இருந்தால் இங்கே வர்ற மாதிரி வரும், வீடு மாறுற மாதிரி வரும், பதவி மாறுற மாதிரி வரும். இப்படியெல்லாம் சில மாற்றங்கள்லாம் நிறைய இருக்குது. அதுக்கு தக்கபடி நடந்து கொள்ளுங்கள். அன்பான நேயர்களை, கடகராசி என்பவர்களுக்கு குருபான் 12ஆம் இடத்துல இருக்காரு. விரைய சாந்தத்தில் இருக்காரு. பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். நல்ல விரயமாக பண்ணுங்க. யாருக்காவது வீட்டில் முடியலைன்னா உடனே கவனிச்சிருங்க. நாளைக்கு பார்ப்போம்னு இருக்காதீங்க. ஏன்னா செலவுகளை அதிர்ச்சி பார்த்துடும். ஏதாவது பிரச்சனைகள்லாம் நடக்கிற மாதிரி இருந்தால் ஒதுங்கி வந்துருங்க. அந்த இடத்துக்கு போகாதீங்க. ஏன்னா தேவையில்லாத செலவுகள் இழுத்து விடும். எப்படா இவனுக்கு தேவையில்லாத செலவு இழுத்து விடணும் குரு காத்துருக்காரு. அதனால் பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்க கடகராசி என்பவர்களை. சிம்மராசி என்பவர்களுக்கு அருமையான நாள். உங்களுக்கு ராசியில் செவ்வாய் கேது இருக்கு. டென்ஷனான நாள். இருந்தாலும் குரு பகவான் 11ஆம் இடத்துல இருக்காரு. மனைவியினுடைய உடல்நிலையிலே ரொம்ப கவனமாக இருக்கணும். இருந்தாலும் குரு 11ல் இருப்பது நல்லது. சந்திரனும் 11ல் இருக்காங்க. 2 பேரும் சேர்ந்து இருக்காங்க. அது ஒரு பெரிய அமைப்பு. அன்பான கன்னிராசி என்பதில் உங்களுக்கு குரு பகவான் 10ஆம் இடத்துல இருக்காரு. 10ல் குரு பவுசை குறைப்புன்னு சொல்லுவாங்க. பார்த்து ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். கெட்ட பேர் வர்ற மாதிரி எதையும் பண்ணிடாதீங்க. நிதானம் தேவை. துளாராசி என்பதிலே உங்களுக்கு அருமையான நாள். நல்லதெல்லாம் நடக்கும். நல்ல காரியங்கள்லாம் நடைபெறும். உங்களுக்கு மற்ற கிரகங்கள்லாம் பலமாக இல்லை. இருப்பினும் குரு பகவான் 9ஆம் இடத்துல இருக்கார். அதாவது சந்திரனோட சேர்ந்து இருப்பது பெரிய சிறப்பு. அதனால் பார்த்து ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். நல்ல முன்னேற்றம் இருக்கிறது. விருச்சிக ராசி என்பவர்களை, உங்களுக்கு குரு பகவான் 8ஆம் இடத்துல இருக்கார். 8ஆம் இடத்துல குரு இருப்பது காரியங்களை தடைப்படுத்தும். நல்ல காரியங்கள் நடைபெறாது. அதனால் புதுசாக எதையும் பண்ணாதீங்க. அன்பான விருச்சிக ராசி என்பவர்களை, முதலீடு செய்யாதீங்க. ஓராண்டு கவனமாக இருங்க. தனுசு ராசி என்பதில் உங்களுக்கு நல்ல நாள்.
நல்லதெல்லாம் நடக்கும், நல்ல காரியம்லாம் நடக்கும். திருமணமாகும், வேலை கிடைக்கும், குழந்தை ஏற்படும், வீடு கட்டலாம், வெளிநாட்டுக்கு போகலாம், உத்தியோகத்துக்கு ஏற்பாடு பண்ணலாம். இது பூரா தனுசு ராசி என்பவர்களுக்கு நடைபெறும். அன்பான மகர ராசி என்பதில் உங்களுக்கு குரு பகவான் 6ஆம் இடத்துல இருக்காங்க. 6ஆம் இடத்துல குரு இருப்பது நல்லதில்லை. 7.5 சனி வேற இருக்கு, பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்க. அன்பான கும்பராசி என்பதில் உங்களுக்கு 7.5 சனி இருக்கிறது. என்ன உங்களுக்கு எவ்வளோ நாள் இருக்குன்னா நிறைய இருக்கு. கழிவு நேரம், ஜென்ம குரு, ஜென்மத்தில் ராகு, இதெல்லாம் உங்களுக்கு நல்லது இல்லை. பார்த்து ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். இருந்தாலும் குரு பகவான் 5ஆம் இடத்துல இருக்காங்க. குரு 5ல் இருப்பது நல்ல அமைப்பு, நல்ல காரியங்களாக நடைபெறும். கவனமாக நடந்து கொள்ளுங்கள். 7.5 இருக்கிறது. அன்பான மீனராசி என்பதில் உங்களுக்கு 7.5 சனி இருக்கிறது. அதனால் உங்களுக்கு குரு சரியில்லை. குரு சரியில்லாட்டாலும் குரு பார்வை நன்றாக இருக்கிறது. 10ஆம் இடத்தை குரு பார்க்குறாங்க, நல்லது நடக்கும். அன்பான மீனராசி, கும்பராசி, மகர ராசி என்பதில் உங்களுக்கு 7.5 நடக்கிறதுனால சனிக்கிழமை விரதமாக இருந்து சனி பகவானுக்கு எள்ளு தீபம் ஏற்றி எள்ளு சாதம் காக்காய்க்கு வச்சு சனி பகவானுக்கு அர்ச்சனை பண்ணுவோம். முடிஞ்சதுன்னா வன்னி பாத்திரம் கிடைச்சதுன்னா வன்னி பாத்திரத்தினால அர்ச்சனை பண்ணுவோம், நல்ல பலன் தரும். அன்பான மீனராசி என்பவர்களே ரொம்ப கவனமாக நடந்து கொள்ளுங்கள். நாம் எப்போதுமே இந்த பரிகாரம் என்ற சொல், நான் இந்த பரிகாரங்கிறத நான் விரும்புறதில்லை. நான் யாருக்குமே பரிகாரம் சொல்கிறதில்லை. பிரார்த்தனை பண்ணுவோம், அந்த கோயிலுக்கு போங்க, அந்த சுவாமிக்கு நிறையா உங்களால் முடிஞ்சதை என்னெல்லாம் பண்ண முடியுமோ பக்தியோடு அன்போடு செய்யுங்க. மனசில் ஒன்று வச்சுக்கிட்டு செய்யாதீங்க. கோயிலுக்கு போயிட்டீங்கன்னா எந்த சிந்தனையும் இருக்க வேண்டாம். இறைவனுடைய நாமத்தை சொல்லுங்க, நல்லதே நடக்கும். இதை தான் நான் சொல்லுவேன். பாய் பேரெல்லாம் அங்கே போங்க, அதை பண்ணுங்க, இதை போங்கன்னு பண்ணுறாங்க, நிறைய செய்கிறாங்க. அதனால் உங்களுக்கு பலன்கள் நடக்குதா அப்படின்னு பாருங்க. பலன்கள் நடக்கலைன்னா அந்த பரிகாரங்கள்லாம் வேணும். அதனால் முறையாக இப்போ யாரும் பரிகாரம் செய்வதற்கு யாருமே கிடையாது. எல்லாம் வியாபார நோக்கத்தோடு பரிகாரம் செய்கிறாங்க. வியாபார நோக்கத்தோடு இறைவனிடம் போகக்கூடாது, பக்தியோடு அன்போடு செய்யணும். உள்ளன்று வைத்து புறவன்று பேசுவார், உறவு கலவாமை வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருமையுடன் உனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும். அதனால ஒருமையோட ஒரு மனசோட இந்த இறைவனை நாம் நாடணும். அதுக்கு நிறைய நம்மகிட்ட வாய்ப்புகள் இருக்கு. அன்பான நேரில் நமக்கு கஷ்டம் நிறைய இருக்கு, சிரமங்கள் இருக்கு. அதுக்கடையெல்லாம் நம்ம வாழணும். அதனால நம்ம குழந்தைகள்லாம் நன்றாக இருக்கணும். அதனால் நிச்சயமா நம்முடைய சந்ததியை எதிர்பார்க்கணும். நம்ம குழந்தைகள் நல்லா இருக்கணும். நாம எவ்வளவுக்கு நல்லது பண்றோமோ நம்ம குழந்தைகள் நல்லா இருக்கணும். நம்முடைய சந்ததிகள் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். தாத்தா செஞ்சது பேரனுக்கு நிச்சயமா தாத்தா செஞ்சு, அதாவது தாத்தானா யார் அப்படின்னு கேட்டா அப்பாவை பெற்ற தாத்தா, அம்மாவை பெற்ற தாத்தா செஞ்ச நன்மை தீமெல்லாம் பேரனுக்கு, மக விட்டு பேரனுக்கு செய்யறாரு. அதனால தாத்தா செஞ்சது பூரா பேரனுக்கு. அதனால தாத்தாமார்கள் பூரா நல்லது தான் செய்யணும். எப்பன்னா பேரன் தான் நம்முடைய சந்ததியின் சிறப்பாக இருக்கணுமா இல்லையா? அதனால ஓரளவேனும் நியாயமாக, நேர்மையாக, தர்மமாக நடந்து கொள்ளுங்கள். இறைவனை நாடுங்கள், நல்லருள் கிடைக்கும். நாம் எல்லாரும் நலம் பெற்று நல்லருளோடு வரணும். அதனால அன்பான நேயர்களே, இந்த நிறைய இந்த ஜோடர்களை நிறைய என்ன பண்றாங்கன்னா நிறைய தவறான பரிகாரங்கள் எல்லாம் சொல்றாங்க, தவறான பலனை சொல்றாங்க. அது எப்படின்னா ஒரு ஒரு பொருத்தம் ஒன்று இருந்தது. அந்த பொருத்தத்தில் என்ன சொல்றாங்கன்னா மிருகசீர நட்சத்திரம் நல்ல அருமையான நட்சத்திரம், ரிஷப லக்னம். இந்த ரிஷப லக்னத்தில் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு. அவங்களுடைய குணம் என்னன்னா கோபம் வரும், மென்மையா இருப்பாங்க, பெண்களிடம் பாசமா இருப்பாங்க, அம்மாட்ட பாசமா இருப்பாங்க, சகோதரிகிட்ட பாசமா இருக்காங்க, மனைவியிட்ட பாசமா இருப்பாங்க. இதை ஒருத்தர் சொல்லியிருக்காரு, இந்த பெண்ணு இந்த பையனும் ஒத்துமையா இருக்க மாட்டாங்க, இவன் மிருகசீர நட்சத்திரம், அதனால இவன் மனைவியிட்ட ஒத்துமையா இருக்க மாட்டான், எப்ப பார்த்தாலும் சண்டை போடுவாங்க. எனக்கு என்னுடைய கணக்கு என்ன கேட்டா லக்னம் தான் பேசிக். நட்சத்திரம் ராசிகள் எல்லாம் விட லக்னம் தான் பேசிக். லக்னத்துக்கு என்னென்ன செயல்பாடுகள் இருக்கோ அதுதான் அவனுக்கு நடக்கும். அதனால ரிஷப லக்னத்துல பிறந்தவங்க நிச்சயமா மனைவியோட சண்டை போடுவாங்க. குடும்பம்னா சண்டை இல்லாம இருக்கும், மனைவியோட சந்தோஷமா இருப்பாங்க. இப்படி எல்லாம் ஒரு கருத்தை சொன்ன உடனே அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஆக பெரிய ஜூசியர் சொல்லிட்டாரு, இந்த மாப்பிள்ளை வேண்டாம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு தவறான கருத்து. அன்பான நேயர்களை இந்த மாதிரிலாம் பார்க்குறாங்க. பெரிய சோசியர்னு சொல்கிறாங்க, கூட்டம் எக்கச்சக்கமாக இருக்குது, டோக்கன் போட்டு தான் பார்க்கணுங்கிறாங்க. அது என்னன்னு தெரியல எனக்கு. அதனால் ஆனால் இன்றைக்கி உலகம் என்ன பண்ணுதுன்னா நல்லது சொல்கிறத எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஆடம்பரமாக பேசுகிறது தான் அவங்க எடுக்கிறாங்க. பரிகாரம் எதிர்த்தாலும் டிவியை திறந்தால் பரிகாரம் தான். டிவியில் வர்ற ஜோடல் பூரா பரிகாரம் தான் சொல்கிறாங்க. பரிகாரத்தினால எதுவுமே நடக்குதாங்கிறது எனக்கு ஒன்றும் தெரியல.
ஆமாம், அதனால் பிரார்த்தனைனால தான் நடக்கும். பிரார்த்தனை வேண்டுதல் நடக்கும். அன்பான நேயர்களை நாம் எல்லோரும் இறைவனை நாடுவோம், விரதம் இருப்போம், ராமாவளியை பாராயணம் பண்ணுவோம். நால்வர்கள் நமக்கு தமிழ் மந்திரத்தை நிறைய கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் படிப்போம், நம்முடைய கஷ்டங்கள் தீரும். ஆனால் அன்பான நேயர்களை நாம் எல்லோரும் நலமுடன் வாழணும் என்று எல்லாம் வல்ல எம்பெருமான் சர்வேஸ்வரனையும் வள்ளல் பெருமான் வள்ளியின் மராளர் முருகப்பெருமானை பிரார்த்தனை செய்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.